வணக்கம், நான் suryathangaraj. இன்றைக்கி நாம் சாக்லேட் கனாஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. பொதுவாகவே சாக்லேட் கனாஷ் பண்ணுறதுக்கு சாக்லேட்டும் விப்பிங் க்ரீமும் வந்து ரொம்ப முக்கியம். இன்றைக்கி அது ரெண்டுமே இல்லாமல் நாம் சாக்லேட் கனாஷ் பண்ண போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் 1/4 கப் அளவு கொக்கோ பவுடர் எடுத்துருக்குறேங்க. அது வந்து 60 ml கப்பு. அப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்குறேன். 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு எடுத்துருக்குறேங்க. இது கூட 1/2 கப் அளவு சர்க்கரை எடுத்துருக்குறேன். இதை நம்ம நல்லா கலந்துக்கலாம். இதில் நான் 1 கப் அளவு பால் எடுத்துக்கிறேங்க. இது 250 ml கப். இதையும் சேர்த்துட்டு அந்த சர்க்கரையும் நல்லா கரையிற மாதிரி நல்லா வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். கலந்ததுக்கப்புறமா இந்த மிக்ஸை நான் வந்து அடுப்பில் வச்சு சூடு பண்ணிகிட்ருக்குறேங்க. மீடியம் ஃப்ளேமில் தான் நான் சூடு பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த டைமில் 1 ஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேங்க. இதை வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம சூடு பண்ணணும். சூடு பண்ணும்போது நம்ம கைவிடாமல் நல்லா கலந்துகிட்டே இருக்கணுங்க. நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கிறதுனால டக்குன்னு அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்குது. இந்த மிக்சர் வந்து கொஞ்சம் ஒரு எலாஸ்டிசிட்டி மாதிரி ஆகும். அது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ இந்த மிக்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா திக்காயிருச்சுங்க. இந்த டைமில் நான் இதில் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிறேங்க. இதை சேர்த்து கலந்ததுக்கப்புறமா அந்த வெண்ணெய் உருகினதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த மிக்ஸை வந்து நான் வந்து வடிகட்டி எடுத்துக்க போகிறேங்க. இப்போ நம்ம சாக்லேட் ட்ரிப்பிங் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதோட டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து இதை கேக்கில் எப்படி டெக்கரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பைப்பிங் பேக்கில் இந்த ட்ரிப்பை வந்து நான் எடுத்துக்கிறேங்க. இந்த சாக்லேட் கனாஷ் வந்து ஆறுனதுக்கப்புறமா தாங்க இந்த பைப்பிங் பேக்கில் நான் வந்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமும் அதோட டெக்ஸ்சர் வந்து மாறவே இல்லை, இப்படியே தான் இருக்குது. ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தால் மட்டும்தான் இது கொஞ்சம் திக்காக மாறும். இப்போ நான் எப்பவும் போல் கேக்குக்கு வந்து டெக்கரேட் பண்ணிக்கிறேங்க. இது வந்து நம்ம நார்மலாக எப்பவும் பண்ணுற மாதிரியான ஒரு சாக்லேட் கேக்கு. அதுக்கு நான் வந்து ஐசிங் பண்ணிகிட்ருக்கிறேன். சாக்லேட் கேக்கான ஐசிங் முடிச்சாச்சுங்க. இப்போ நம்ம ட்ரிப் வந்து எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக ட்ரிப்பிங் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இதை ட்ரிப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கேக் ஃபுல்லாகவுமே இந்த கனாஷ் வச்சு நம்மளால் கவர் பண்ண முடியுங்க. நம்மளுக்கு நார்மல் கனாஷை விட இது ரொம்பவுமே நல்லா கிளாஸியாகவே இருந்துச்சு. சாக்லேட் அப்புறம் க்ரீமே இல்லாமல் நம்மளோட ட்ரிப்பிங் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு பாருங்கள். இந்த கேக்குக்கு அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியான டிசைன்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்மளோட கேக் மேக்கிங் அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடனே பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சூர்யாஸ் ஹோம்மேட் கேக்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபேஸ்புக் பேஜையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சா பண்ணிக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். சீக்கிரமாகவே நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.